நல்லதைச் சொல்கிறேன், நன்றாகப் பார். இது பவர் ஜெனரேட்டர்ஸ், இவை காற்றாலை ஜெனரேட்டர்ஸ், இவை டிரான்ஸ்மிஷன்ஸ், இவை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இவை மின்கம்பங்கள், இவை செல் டவர்கள். இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது கேவலம் 200 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக மேலே பார்த்தது போல் நம்முடைய ஆலயங்களில் விமான கோபுரம், பிரதான கோபுரம், கொடிமரம் முதலியவை கட்டப்பட்டிருக்கின்றது. கோவில் பிராகாரத்தில் துளசி, வில்வம், மரிக்கொழுந்து முதலிய தாவரங்கள் காற்றை சுத்தப்படுத்துகின்றன. கோவிலில் அர்ச்சகர் செய்யும் முத்திரைகள் அக்யூப்ரெஷராய் மாற்றம் அடைந்து உடலின் பிராணசக்தியை அதிகப்படுத்துகின்றது. இதனால்தான் அவர்களுடைய சக்தி ஒருமுகப்பட்டு உன்னத நிலையை அடைகின்றது. இதை தந்திரம் என்பார்கள். அவர்கள் உச்சரிக்கும் மந்திர சப்தங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்சார சக்தி அலைகளாய் மாறி அவை மேற்கொண்டு மைக்ரோவேவ்ஸ் ஆக செயல்படுகிறது. இதை மந்திரம் என்பார்கள். ஆலயம் கட்டும் பொழுது தங்கம், வெள்ளி, செம்பு முதலிய உலோகங்கள், நவரத்தினங்கள் முதலியவைகளை பூமிக்குள் பந்தனப்படுத்துகிறார்கள். இவை அர்த்பிட்களாய் செயல்புரிந்து சக்தி அலைகளை ஆலயத்தின் சுற்றும் முற்றும் பரவச் செய்கின்றது. மூல விக்கிரகத்தின் கீழ், கொடிமரத்தின் கீழ் உலோகங்களின் மீது வரையப்பட்ட எந்திரங்கள் இடுவதனால் விமான கோபுரம், உள்கோபுரம், பிரதான கோபுரம் முதலியவைகளின் மீது பஞ்சலோக கவசங்கள் நிறுவப்படுவதனால், கொடிமரத்திற்கு உலோகத்தினால் ஆன கவசம் போடுவதனால், மேலும் உற்சவர் விக்கிரகம் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்டிருப்பதால் அப்படிப்பட்ட உலோகம் சக்திக்கு வாகனமாய் பயன்படுகிறது. இதை யந்திரம் என்பார்கள். மந்திர தந்திரங்களினால் உண்டாகும் சக்தி அதனை இம்மாதிரியான எந்திரங்கள் தாம் உள்வாங்கிக் கொள்ளும் ரிசீவர்ஸ் ஆகின்றன. மேலும் நீரின் சக்தியினால் உண்டாகும் மின்சாரத்தைப் போல் ஆலயங்களில் நடக்கும் அபிஷேகங்கள் சங்கிலிருந்து விக்கிரகத்தின் மீது விழும் நீரினால் கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுகிறது. மந்திர யந்திர தந்திரத்தினால் உலகெங்கும் பரவியிருக்கும் சக்தியதனை உள்வாங்கிக் கொண்டு எல்லோருக்கும் வழங்கும் காஸ்மிக் பவர் ஹவுசஸ் போல் நம்முடைய கோவில்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஜெனரேட்டரிலிருந்து உண்டாகிய மின்சாரம் டிரான்ஸ்மிஷன்ஸ் மூலம் டெர்மினல் ஸ்டேஷன் அடைந்து, அங்கிருந்து சப் டிரான்ஸ்மிஷனிலிருந்து மின்கம்பங்களை அடைந்து லோ வோல்டேஜ் வீடுகளுக்கும் ஹை வோல்டேஜ் தொழிற்சாலைகளுக்கும் சென்றடைகின்றன. சரியாக அதேபோல் கர்ப்ப கிரகத்திலிருந்த சக்தி ஆலயம் முழுவதும் பரவி பரிவார தேவதைகளை அடைந்து, மின்கம்பங்கள் போன்ற கொடிமரத்தை அடைந்து, அங்கிருந்து சாமானியன் முதல் பக்திமான் வரை அவரவர் பக்திக்கேற்ப சென்றடைகின்றது. ஆகையினால்தான் ஆலயம் செல்லும் பக்தர்கள் மன நிம்மதி அடைகின்றார்கள். அத்தகைய சக்தியினால் தங்கள் கஷ்டங்களை, துன்பங்களை போக்கிக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் அர்ச்சகர்கள் எலக்ட்ரீஷியன்ஸா? அப்படி என்றால் நீங்கள் படித்தது விஞ்ஞானமா? காமன் சென்ஸ். அதனால்தான் இதயம் செயல்படும் வரை உடல் நன்றாக இருக்கும். கோயில்கள் நன்றாக பராமரிக்கும் வரையில் உலகம் நன்றாக இருக்கும். வணக்கம்.